ஐ காட் அ கமெண்ட் தட் பிளாக்கிங் நான் ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்கேன். பட் அவ்வளோ ரீச் ஆகலை. நான் ஒரு ஏர்ன் கூட பண்ணல. இட்ஸ் ஓகே. பிளாக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுன்றதை பற்றி மட்டும் இப்போ பேசல. நம்மளோட எஃபர்ட் எவ்வளோ போடுறோமோ, நம்மளோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே நம்ம இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. ஒரு பிளாக்கிங்கிறது ஒரு சின்ன சர்வீஸ், சின்ன ஒரு ஆர்டிக்கல் போடுறோம். அதுக்கு நம்ம கொடுக்குற எஃபர்ட் வந்து ஒரு கண்டென்ட் எழுத அது திங்க் பண்ணி பண்ண ஸோ மேபி மேக்ஸிமமே ஒரு 1.5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோமே. அவ்வளோதான் பண்ணுறோம். ஓகே, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் ப்ரோ, அதுக்கு நான் வேல்யூ கிடைக்கலன்னா இதை விட நிறைய பேர் எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு யோசிங்க. அதையும் தாண்டி இதில் எப்படி பிளாக்கிங் ப்ளஸ் யூடியூப் அதை வந்து நான் இந்த கான்செப்டில் கொண்டு வரேன் எப்படின்னா, இப்போ வந்து யூ ஆர் புட் 100 கண்டென்ட் எதுவுமே யோசிக்காம நீங்க வந்து ஒரு 1 இயரா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி போடுறீங்க, 365 கண்டென்ட்ஸ் வச்சிருக்கீங்க பிளாக்கிங்ல. ஒரு 1 இயரை கன்சிஸ்டன்டா பண்றீங்க. பட் ஐ கான்ட் கெயின் எனி, அதுல இருந்து எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஓகே, நீங்க கஷ்டப்பட தான் செய்வீங்க. கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். யூ ஹவ் 365 டேஸ் போட்டிருக்கீங்க. 200 டேஸ் கூட போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 கண்டென்ட் இருக்கு. ஸோ உங்களோட 200 கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட் அப்படியே நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணுங்க. இட்ஸ் மேபி உங்களால எடிட் பண்ண தெரியல, அவ்வளவா எடிட் பண்ண தெரியாது அப்படின்னா ஃபேஸ் வச்சே போடுங்க. ஜஸ்ட் என்னைய மாதிரி உட்காந்து அந்த கண்டென்ட் எடுத்து ஒரு ஒரு நோட் பேட்ல எழுதி நீங்க பேசுங்க. ஸோ 200 கண்டென்ட் உங்களுக்கு ரெடியா இருக்கு, பிளாக்கிங்ல இருக்கு. அதை அப்படி நீங்க பேச போறீங்க. பேசி முடிச்சுட்டு அந்த பிளாக்கிங் உள்ள அந்த ஆர்டிகலையும் எடுத்து ஆர்டிகல் லிங்க் எடுத்து நீங்க கீழே வேஸ்ட் பண்ணிடுங்க. தென் சம் ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்கிரிப்ஷனை பற்றி நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த வீடியோ என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிடுங்க. ஸோ இது பிளாகிங் மட்டும் ரீச் ஆகாது, உங்களோட வீடியோவும் ரீச் ஆகும். இன்னும் ப்ரோ ஒரு வீடியோ போட்டோன்னே ரீச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 200 வீடியோஸ் வச்சுக்கோங்களேன், 200 வீடியோஸ் கண்டென்ட் வச்சுருக்கீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை போடுங்க. 100 வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக 50th வீடியோ ரீச் ஆனாலும் ஆனதான். 55 50 ஐ மீன் 90 வீடியோ ரீச் ஆகும். சில பேருக்கு 19th வீடியோ ரீச் ஆகும். சில பேர் 4th வீடியோ ரீச் ஆகும். இப்படி ஏதாச்சும் ஒரு டைம்ல ரீச் ஆக தான் போகுது. ஸோ ஏதோ ஒரு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்ற போது தான் உங்களோட சக்ஸஸ் இருக்கு. எஃபர்ட் தான் உங்களோட சக்ஸஸுக்கு ஸ்டெப்ஸே. ஸோ எஃபர்ட் யூஸ் போடுங்க. இப்போ நான் 200 கண்டென்ட் போடுறேன் ப்ரோ. போட்டு அது நான் எழுதின ஆர்டிக்கல் எல்லாமே கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி அப்படின்னா ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன்னா இப்போ ஒரு 200 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் அந்த அன்னைக்கு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி பேசியிருப்பீங்க. ஐ மீன் இப்போ ஒரு நான் மணிப்பூர் இஷ்யூவை பற்றி நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் போடுறேன். அதை பற்றி நான் 200 டேஸ் கழிச்சு பேச முடியுமான்னு கேட்டால் பேச முடியாது, கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி, உடனே அந்த கரண்ட் சுச்சுவேஷன் பற்றின ஆர்டிக்கலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த கரண்ட் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ மணிப்பூரை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் லிங்க் எடுத்துகிட்டு போய் எனி மெனி வீடியோஸ், அதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் போய் கீழே அந்த மணிப்பூர் இஷ்யூ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ட்டு அதை பற்றி போட்டுருங்க. ஐ மீன் அந்த லிங்க்கை போட்டுருங்க. அவங்க பார்க்குறவங்க யாராச்சும் லிங்க் கிளிக் பண்ணி ஐ மீன் அதில் ஆர்வம் இருக்கவங்க போய் பார்க்க தான் போகிறாங்க. சும்மா கேட்சியாக சில பேர் நான் இந்த ஐ மீன் இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம் ஏதோ உங்களுக்கு தான் அப்படின்னு இருப்பாங்க. நம்மளும் அதை ஆர்வமாக போய் பார்ப்போம். கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு மூவியாக இருக்கும், அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த வேர்டுக்கும். அது மாதிரி நீங்களும் ஏதாச்சும் கேட்சியாக போடுங்க. எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்ட்டு ஆர்டிக்கலை பற்றி போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களோட பிளாக்ஸ் வந்து ரீச் ஆக தான் போகுது. அந்த மாதிரி பிளாக்ஸை மார்க்கெட் பண்ண கற்றுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மார்க்கெட் பண்ண கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமா ட்விட்டர், ஓகே ட்விட்டரில் இருக்கு. நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, உடனே என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்டிக்கலை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவோ ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த தம்ப்நெயில் எடுத்துகிட்டு போய் ட்விட்டரில் போட்டு இந்த பிளாக்கிங்கோட லிங்கை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் அதை பார்க்க போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய ஐ மீன் அந்த மணிப்பூர் இஷ்யூவில் யாரெல்லாம் சம்மந்தப்படுறாங்க, இப்போ மீன் எக்ஸாம்பிளுக்கு பிஎம் மோடின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவரை டேக் பண்ணி விடுங்க. வேறு ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அதுக்காக உண்மையாகவே அப்படி பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டேக் பண்ணி விடுங்க. பீப்புள்ஸ் பார்க்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக அது என்கேஜிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்களே ப்ரோ. ஐ மீன் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு 10 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடனே அவங்க காம்படிட்டர் ஆகிறாங்க. ஸோ
அதை எப்படி என்கேஜிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பிளாக்கிங்கில் எப்படி என்கேஜிங்காக கொண்டு போகணும்னா, ஐ மீன் ஈவன் டூ இட் எப்படி ஒரு நிறைய ஃபோட்டோஸ் போடலாம், நிறைய வீடியோஸ் போடலாம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோங்க பிளாகிங்ஸில். நான் வந்து ஓகே, நான் வந்து இப்போ வீடியோஸ் போடுறது, நான் வந்து சில ஆர்டிகல்ஸ் எழுதிட்டேன். அதை வந்து நான் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபேஸை காட்ட பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் போடுங்க. எக்ஸாம்பிள் அதை பண்ணுங்க. ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலாக நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இருக்கட்டும், ஐ மீன் கேமிங் சேனல்ஸ் கூட நிறையா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூ தர மாணிக்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, அதில் சில எடிட்டிங் மட்டும் கற்றுக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஃபோட்டோஸ்லாம் போட்டு வீடியோஸ்லாம் போட்டால் பேக்ரவுண்டில் உங்கள் வாய்ஸ் ஓடும், அவ்வளோதான். ஸோ பிளாக்கிங் ப்ளஸ் இந்த யூடியூப்பை வச்சு ஏர்ன் பண்ண முடியும், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தவங்க யூடியூப்ல நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஐ மீன் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு யாராச்சும் உங்களை கனெக்ட் பண்ண போகிறாங்க, ப்ரொமோட்டிங் ஸ்பான்சர்ஷிப்க்கு. நீங்கள் ஜஸ்ட் கேளுங்க, நான் யூடியூப்ல மட்டும் ப்ரொமோட் பண்ணால் சம் அமௌண்ட், ஆர் பிளாக்லையும் சேர்த்து நான் ப்ரொமோட் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு போடுங்க. அண்ட் உங்கள் ரீச்சும் சொல்லுங்கள். பிளாக்ஸில் என்ன இருக்க போதும் அவங்க அப்படியே விட்டுற போகிறாங்க. பிளாக்ஸில் இவ்வளோ பேர், ஐ மீன் ஒரு 50,000 பேர், ஒரு ஒரு 1 லேக் ரீச் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரூஃபும் காமிச்சு இப்படி 1 லேக் இருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மெயின் 25,000 உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு, ஆர் 25 5,000க்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இவ்வளோன்னா 2,000 எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்கன்னா நான் பிளாக்ஸ்லேயே உங்களோட ஸ்பான்சர்ஷிப்ஸ் நான் போடுறேன், உங்களோட லேபிளை நாங்கள் வைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஓகே, அதுலேயும் நீங்கள் கெயின் பண்ண தான் போகிறீங்க. ஸோ மெனி வேஸ் இருக்குது. இதையும் தாண்டி நிறையா வேஸ், நிறைய ஐடியாஸ் வருது, அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அந்த பிளாக்கிங்கில் இப்படியும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவு இப்போ நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா எஃபர்ட் அண்ட் டைம் தான் சக்ஸஸுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அந்த 2 ரிசோர்ஸை வச்சு நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் அச்சீவ் பண்ண தான் போகிறீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.